Good morning students. Welcome to social science class. Term 1 class 8 Economics lesson 1 Money, Savings and Investment. பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு. We already discussed money and savings. Today we are going to learn investment, முதலீடு. The process of investing something is known as investment. The process of investing something is known as an investment. பல்வேறு துறைகள் இருக்குது இந்தியாவில். ஸோ பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யும் முதலீடுக்கு பேர் முதலீடு என்று அழைக்கப்படுது. பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யும் முறைமைக்கு முதலீடு என்று அழைக்கப்படுகிறது. இட் குட் பி எனிதிங். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எது வேணாலும் முதலீடு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மணி, டைம், எஃபோர்ட்ஸ் ஆர் அதர் ரிசோர்ஸஸ் தட் யூ எக்ஸ்சேஞ்ச் டு ஏர்ன் ரிட்டர்ன்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ். இது எந்த பொருளானாலும் இருக்கலாம். ஸோ எதில் இருக்கலாம்? மணி. ஃபார் எக்ஸாம்பிளாக மணி, பணத்தை ஒரு துறையில் முதலீடு செய்யலாம். அண்ட் டைம், நேரத்தையும் முதலீடு செய்ய முடியும். டைம், எஃபோர்ட்ஸ் அண்ட் தென் ஆர் அதர் ரிசோர்ஸஸ், நேரத்தை, முயற்சிகள் அல்லது பல மூலதனங்களில் ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக நாம் முதலீடு செய்யக்கூடிய அனைத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் டு ஏர்ன் ரிட்டர்ன்ஸ் இன் ஃபியூச்சர். திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது எதிர்காலத்தில் நமக்கு மீண்டும் வருமானமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் இன் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பல்வேறு விதமான முதலீட்டு கருவிகள் முதலீடு செய்யலாம். பல்வேறு விதமான அமைப்புகளில் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக். செகண்ட் ஒன் பாண்ட்ஸ். தேர்ட் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், annuities, deposit account or any other securities or assets. Dear students, what are the investment? Stock, bonds, mutual funds, insurance, annuities, deposit account or any other securities or assets. So stock, which means பங்கு வர்த்தகம், bonds பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பரஸ்பர நிதி, இன்சூரன்ஸ் காப்பீடு, அன்யூட்டிஸ் ஆண்டு தொகை, டெபாசிட் வைப்பு கணக்கு ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் அல்லது வேறு பல பத்திரங்கள் ஆர் அசெட்ஸ் அல்லது சொத்துக்கள். திஸ் ஆர் த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். First one, the stocks. What are the stocks here? The stocks are critical. The stocks are refers to the public market that exists for issuing, buying and selling. ஸோ ஒரு பொருளை நாம் வாங்கிறது, விற்கிறதுக்கான ஒரு முதலீட்டுக்கான ஒரு பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் த ஸ்டாக்ஸ் தட் ட்ரேட் அண்ட் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓவர் த கண்ட்ரி. ஒரு நாடு அல்லது வெளிநாடு முழுவதும் அது விற்பனை செய்வதை வலியுறுத்துகிறது. அண்ட் தென் செகண்ட் ஒன் பாண்ட்ஸ். ஸோ பாண்ட்ஸ்னு என்ன சொன்னால் பத்திரங்கள்னு சொன்னேன். த பாண்ட்ஸ், எ பாண்ட் இஸ் சிம்ப்ளி எ லோன் டேக்கன் அவுட் பை எ கம்பெனி. Instead of going to a bank, the company gets the money from the investment who buy its bonds. யார் ஒருத்தர் பணத்தை வாங்குறாரோ அவர் அந்த பத்திரங்களை வங்கியில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸோ அதற்கு தேவையான நிகரான பணத்தை வாங்கி ஒரு முதலீடு செய்வதை இது வலியுறுத்துகிறது. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதி. வாட் இஸ் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷனலி மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் யூஸ்வலி ரன் பை எ மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த பரஸ்பர நிதி என்பது ஒரு தனியான ஒரு மேலாண்மை கொண்ட ஒரு அமைப்பால் இது நிர்வகிக்கப்படுகிறது. அண்ட் தென் இன்சூரன்ஸ். த இன்சூரன்ஸ் is a contract or represented by a policy in which an individual or entity receives
ஃபைனான்சியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த இன்சூரன்ஸ் என்பது காப்பீடு, ஒருவருடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர் பாதுகாப்பாக இருக்கணும் என்றதுக்காக நமக்கு காப்பீட்டு தொகையை இது வழங்குகிறது. அன்யூட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஆண்டு தொகை. ஸோ அந்த அன்யூட்டிஸ் வந்து பார்த்துங்க இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் யூ அண்ட் த இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இன் விச் யூ மேக் லம்ப் அண்ட் சம் பேமெண்ட். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்களிடம் செலுத்த வேண்டும். த பேமெண்ட் இன் ரிட்டன் ரிசீவ் ரெகுலர் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ அந்த பணம் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட தொகையாக நமக்கு இப்போ தவணை முறையில் வந்து கொண்டே இருக்கிறது. அண்ட் தென் டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் ஆர் அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ஸு. இந்த வைப்பு கணக்கு, வேறு விதமான பத்திரங்கள், சொத்துக்கள், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. An investment always comes with the risk of losing money. எந்த ஒரு முதலீடாக இருக்கட்டும், அதில் முதலீடு செய்யும் பொழுது இடர்பாடுகள் ஏற்படும், லாஸ் ஆகும், பணம் மதிப்பு குறையும். பட் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் யூ கேன் ரீஅப் மோர் மணி வித் த சேம் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ அதே சமயத்தில் மூலதனத்தின் மூலம் அதிக பணத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், பெற முடியும். இட் ஹேஸ் ப்ரொடக்டிவ் நேச்சர் தட் ஹெல்ப்ஸ் இன் த எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அப்போ ஒரு முதலீடு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்கும் அல்லது உருவாக்கும், இது இயல்பான ஒரு காரணியாக கருதப்படுகிறது. Dear students, and then symbol of rupees, அதாவது பணத்தின் குறியீடு. The symbol of rupee, the Indian rupee symbol designed by Mr. Uday Kumar, Viluppuram district, Tamil Nadu. It was approved by the government of India on 15th July 2010. இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த உதயகுமார் என்பவரால் தான் இது வடிவமைக்கப்பட்டது. ஸோ அதுவும் குறிப்பாக ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2010 அது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அண்ட் கம்பாரிசன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொன்னால் சேமிப்பு மற்றும் முதலீடு, அவைகளுக்கான ஒரு ஒப்பீடு. சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு, முதலீடு. ஸோ ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சேவிங்ஸ் represent that part of the income which is not used for consumption. ஸோ இது வந்து பொருளின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். பொருள், ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ம இப்போ சேமிப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தனிநபர் வருமானத்தில் நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி. ஸோ இது வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சார்? இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபண்ட்ஸ் இன் கேபிட்டல் அசட் வித் எ வியூ டு ஜெனரேட் ரிட்டர்ன்ஸ். முதலீடு அப்படின்னு சொன்னால் மூலதன சொத்துக்களிலிருந்து நிதி முதலீடு செய்கிறது, அதாவது நிதியை முதலீடு செய்யக்கூடிய ஒரு செயல்முறையை இது நமக்கு குறிப்பிடுகிறது. சேவிங்ஸ் ஆர் மேட் எஃப் ஃபுல்ஃபில் ஷார்ட் டேர்ம்ஸ் ஆர் அர்ஜென்ட் ரெக்வயர்மெண்ட். இந்த சேமிப்பு குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை என்ன பண்ணும், இது நிறைவேற்றும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் டு ப்ரொவைட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்த மூலதன உருவாக்கத்திற்கு வருவாய்க்கும் இது இந்த முதலீடு வந்து பயன்படுகிறது. இதுக்கு ஸோ இந்த மூலதனமாக நாம் எதை உருவாக்குறோமோ அதுக்கு வந்து இந்த முதலீடு வந்து ரொம்ப பயன்படுகிறது. ஸோ லோ ஆர் நெக்லிஜிபிள், ஸோ குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு அளவாக இது இருக்கிறது. இட் இஸ் வெரி ஹை, மிக அதிகமாக இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், சேவிங்ஸ் மட்டும் கம்மியாக தான் நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் நோ ஆர் லெஸ், அல்லது சேவ் பண்ணாமல் விட்டுருவோம், நம்ம சேவ் பண்ண மாட்டோம். ஆர் லெஸ் அல்லது குறைவாக தான் சேவ் பண்ண முடியும். கம்பேரட்டிவ்லி ஹை, ஸோ சேவிங்ஸை இது கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறது.
ஹைலி லிக்விட் அதிக நீர்மை கொண்டது. ஸோ லெஸ் லிக்விட் குறைந்த நீர்மை கொண்டது அப்படின்னா என்ன? ஸோ இதில் வந்து கம்பல்சரி அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லெஸ் லிக்விட் அப்படின்னு சொன்னால் சம்டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், this first point explains the meanings and the things. Second point explains about the introduction or the aim. The third, low or negligible, ஸோ அங்கே இருக்கக்கூடிய இடர்பாடுகளை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் தென் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து இன்கம், எவ்வளோ வருமானம் வருதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. லாஸ்ட் பாயிண்ட் அது நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.